அப்புறம் மாலதி, ரேவதிக்கு மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன்ப்பா. தூங்க போறேன்னு சொன்னா அதான் தொந்தரவு பண்ணாம வந்துட்டேன். நல்லதுமா. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்ததுல ரொம்ப டயர்டா இருப்பா. தூங்கி எந்திரிக்கிட்டோம், டிஸ்டர்ப் பண்ணாத. நந்தினி, போன்ல யாருமா? என் அத்தை கால் பண்றாங்க. சம்மந்தி அம்மாவா? அப்புறம் எதுக்கு பேசாம இருக்க? முதல்ல அவங்க கிட்ட பேசுமா. என்ன பேச சொல்ற? எடுத்ததும் என்ன சொல்லுவாங்க? என் பிள்ளைய மன்னிச்சிரு, மறுபடியும் ஒன்னா சேர்ந்து வாழுன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நந்தினி, அப்படிலாம் சொல்லாதம்மா. சம்பந்தி அம்மா இந்த நேரத்தில் ஃபோன் போடுறாங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கும். உனக்கு பேச இஷ்டம் இல்லைன்னா என்கிட்ட கொடு, நான் பேசுறேன். என்னாச்சு நந்தினிக்கு? ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறா? மறுபடியும் போன் பண்ணி பாப்போம். மறுபடியும் போடுறாங்க போல. சொல்லுங்க சம்பந்தி. நந்தினி உள்ள கொஞ்சம் வேலையா இருக்கா, அதனால தான் நான் போன் எடுத்து பேசிட்டு இருக்கேன். சம்பந்தி, நந்தினிய சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன்னு காலையில கிளம்பி வந்த விஸ்வா இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல. அதான் போன் பண்ண. அவன் பக்கத்துல இருந்தா கொடுங்களேன். என்ன சம்பந்தி சொல்றீங்க? மாப்பிள்ளை இங்க வரவே இல்லையே? என்ன சொல்றீங்க? உங்க வீட்டுக்கு வந்து நந்தினிய சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு தானே வந்தா? இல்லைங்க சம்பந்தி, அவர் இங்க வந்தாரு. மகேஷ் மாப்பிள்ளை பிரச்சனையை கேள்விப்பட்டு விஸ்வா மாப்பிள்ளை பணம் எடுத்துட்டு வந்தாரு. நந்தினி அவரை கொஞ்சம் கோவமா பேசி திட்டி அனுப்பிச்சிட்டா. அதுக்கப்புறமா அவர் இங்க வரவே இல்லை சம்பந்தி. ஓ, ஒருவேளை ஆபீஸ் போயிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க அங்கெங்கேயாச்சும் கேட்டு பாருங்களேன். இல்ல சம்பந்தி, அவன் ஆபீஸுக்கு கூட 2 நாளா போகல. நந்தினிய சமாதானப்படுத்துற வரைக்கும் நான் ஆபீஸ்க்கு போக போறதில்லன்னு ஒரு வாரம் லீவு போட்டதா சொன்னா என்கிட்ட. லீவ்ல இருக்காரா? அப்படின்னா நீங்க அவருக்கு போன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்களேன். அவனுக்கு நான் போன் கூட பண்ணி பார்த்துட்டேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதான் நந்தினிக்கு நான் போன் பண்ணேன். நீங்க என்னடானா அங்கேயும் அவன் வரலன்னு சொல்றீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சம்பந்தி. சம்பந்தி, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. மாப்பிள்ளை ஃப்ரெண்டு வீடுன்னு அங்க எங்கேயாவது போயிருப்பாரு. கொஞ்ச நேரம் ஆனால் தன்னால வந்துடுவாரு. நீங்க தைரியமா இருங்க. நானும் மாப்பிள்ளை நம்பருக்கு போன் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கிடைச்சாருன்னா விவரத்தை அவர்கிட்ட சொல்லி உடனே வீட்டுக்கு வர சொல்றேன். சரிங்க சம்பந்தி. என்னங்க ஆச்சு? மாப்பிள்ளை எங்க போயிருக்காரா? எங்க போயிருப்பாரு? இப்ப பேசின பேச்சுக்கு மனசு ஒடிஞ்சு போய் எங்கேயாச்சும் நிம்மதி இல்லாம தெருவில் போய் உட்காந்துருப்பாரு. என்ன ஏன் இப்ப குத்தம் சொல்றீங்க? ஒரு தப்பும் பண்ணாதுன்னா மனசு உடைஞ்சு போய் இங்க உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு தெரியல. பண்ணக்கூடாத தப்ப பண்ணவரு மனசு உடைஞ்சு போய் எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரோன்னு பரிதாபப்படுறீங்க. என்னப்பா இதெல்லாம்? ஏய், உன்னை குத்தம் சொல்லலடி அம்மா. நம்ம கஷ்டத்தை தீக்க பணத்தை கொடுக்க வந்த மனுஷனை அப்படி நீ பேச போய் தானே இப்ப நிம்மதி இல்லாம அலைஞ்சுகிட்டு இருக்காரு. கேரக்டர் சரியில்லைனா இப்படிதான் நிம்மதி இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கணும். அதுக்காக நான் வருத்தப்படவோ பரிதாபப்படவோ மாட்டேன், தெரிஞ்சுக்கோங்க. என்னங்க இது? இருக்க இருக்க நந்தினியோட கோபம் குறையும்னு பார்த்தா அதிகமாகிட்டே போகுதுங்க. இப்படியே போனா அவ சேர்ந்து வாழ முடியாம போயிடுமேங்க. எனக்கும் அதே பயம்தான் அம்சா. ஆண்டவன் தான் இதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். காலையில வீட்டை விட்டு வெளியில போன புள்ள மணி 11 ஆக போகுது. இன்னும் வீட்டுக்கு வந்து சேரலையே. எங்க போனானே தெரியலையே. போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது. நான் என்ன பண்ணுவேன்? ஏய் பாவி பாவி, உன்னால
என் பையனோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கெட்டு போச்சு. பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாண்டி. பாவி, உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்குடி. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போடி. ஏய், இன்னும் என்னடி நிக்கிற, போடி. போறா பாரு. கடவுளே, இன்னும் இந்த வீட்ல என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இந்த பாவி வந்த நேரம். ச்சே. ஐயோ, என் புள்ள இன்னும் காணுமே, எங்க போனான்னு தெரியல. கடவுளே, அவன் வீட்டுக்கு வந்து சேரடும். என்ன சொல்றீங்க? இப்ப நைட்டு 11 மணி ஆகுது. மத்தியானம் அட்மிட் பண்ண பேஷண்ட்டை பார்க்க ரிலேட்டிவ் வரலன்றீங்க, போலீஸ் வரலன்றீங்க. அப்புறம் எப்படி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சீங்க? அது வந்து பேஷண்ட் கண்ணு முழிச்சாரா? யாரு என்னன்னு ஏதாவது டீடைல் விசாரிச்சீங்களா? இல்ல சார், இன்னும் கான்ஷியஸ் திரும்பல. சரியா போச்சு. ஆக்சிடென்ட் கேஸுங்கிறதே மறந்துட்டீங்களா? திடீர்னு பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரு பதில் சொல்றது? நம்ம ஹாஸ்பிட்டல் பேர்ல கெட்டு போயிடும். எதையும் யோசிக்காம பண்ண வேண்டியது, அப்புறம் வாயை திறக்காம தலையை குனிஞ்சிட்டு நிக்க வேண்டியது. இது என்ன ஜெனரல் ஹாஸ்பிட்டல் நினைச்சீங்களா? ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு? பேஷண்டோட பில்ல உங்க தலையில கட்டினாதான் சரிப்பட்டு வரும், இல்லைன்னா புத்தி வராது உங்களுக்கு. சாரி சார், பேஷண்ட கூட்டிட்டு வந்த ஆளு சமூக சேவகர் அது இதுன்னு மிரட்டலா சொன்னதுனால பயந்துட்டோம். அதுவும் இல்லாம ஸ்டேஷனுக்கு அவரே போய் போலீஸ கூட்டிட்டு வரதா சொன்னாரு. அதனாலதான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சோம். ஆனா ஹலோ, போதியா உங்க விளக்கமும் வெங்காயமும். முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்றதை நிறுத்துங்க. சார் பேசாதீங்க. முதல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி வரவழைச்சு பேஷண்ட்டை ஜிஹெச் கொண்டு போக சொல்லுங்க. புரியுதா? ஓகே சார். என் தலை விரிச்சு ஃபேன் இருக்கும்போது என்னடா சவுண்ட்? உன் தலைவன் மாதிரி இல்லடா என் தலைவன். 2 படம் ஹீரோவை நடிச்சா போடல, சீரியலுக்கு வந்தா 2 வாரத்துல தூக்குறாங்க. கக்கூஸ் வளம்படத்துல அடிச்சு கம்பியா பண்ணிட்டா என் தலைவன். தெரியுமா உனக்கு? யாரு அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. பெரியவரே, நீங்க சொன்ன ஆட்டோ ஓட்டுன டிரைவர் வீடு இதுதான். எங்க அந்த டிரைவர்? கூப்பிடுங்க சார், கூப்பிடுங்க. பதட்டப்படாதீங்க, உள்ள போய் விசாரிப்போம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படியா பொறுமையா இருக்கிறது? 10 லட்சம் ரூபாய் பணம் போச்சே. நான் தான் விசாரிப்பேன்னு சொல்றேன்ல. நீ கத்தற கத்தல பார்ட்டி உஷாராயிட போறாயா? சரிங்க சார், சரி. வா, உள்ள போய் விசாரிப்போம். சார், இங்க ஆட்டோ ஓட்டுற சுந்தர் யாரு? பெரியவரே, உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. என் பெரிய மாப்பிள்ள தான் அவரு. அவரையா கேக்குறீங்க? கூப்பிடுங்க அவரை. ஓ, எதுக்கு அவரை கூப்பிட சொல்றீங்க? முதல்ல கூப்பிடுங்க சார். ரேவதி, சரிங்கப்பா, நான் போய் கூட்டிட்டு வரேன்.
இவன்தான் இவனேதான். டேய், உன் ஆட்டோவில் தானடா நான் ஏறினேன். எங்கடா என் பணம் சொல்லுடா. டேய், உன் ஆட்டோவில் தானடா என் சூட்கேஸை விட்டுட்டு வந்தேன். சொல்லுடா, எங்கடா என் பணம்? கே பாவி, திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு பேசாம நிக்கிறியடா. 10 லட்சம் எங்கடா? சொல்லு சொல்லுடா, சொல்லு. நாசமா போனவனை, என் பொண்ணு கல்யாணத்துக்காக வச்சிருந்த பணடா அது. என்னடா பணத்தை திருப்பி கொடுறா என்கிட்ட. கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணடா அது. திருப்பி கொடுத்துடுறா. நீ வழங்க மாட்ட, நீ வழங்கவே மாட்ட. இல்ல, அது அந்த பணத்தை நான் என்னடா செஞ்ச? எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கியா? எடுத்து கொடுத்துடுறா. இல்ல என் பொண்ணு கல்யாணம் நின்று போயிடுடா. அது அது வந்து மாமா என்ன சொல்றாரு இவரு? நீங்க யார்கிட்டயோ கடன் வாங்கிட்டு வந்ததால சொன்னீங்க. இவர் சொல்றத பார்த்தா நீங்க எங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்திருக்கீங்களா? மாமா சொல்லுங்க, ஏன் ஊமையா நிக்கிறீங்க? நந்தினி, அன்னைக்கு நைட்டே இவர் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. ஆட்டோல இவர் மிஸ் பண்ண பணத்தை கொண்டு வந்துதா அன்னைக்கு மகேஷோட கடன் அடைச்சாரு. அப்பா, என் பணம் போச்சா? என் பணம் போச்சா? ஐயோ, என் பணம் போச்சே. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ண போறேன்? டேய், நடராஜ் ஸ்டேஷனுக்கு. போச்சு, என் பணம் போச்சு. என் பணத்தை வச்சு அவன் கடனை அடைச்சிட்டானே. இனிமே எப்படி அந்த பணத்தை வாங்க போறேன்? போச்சே, எல்லாம் போச்சே, நாசமா போச்சே, போச்சே. ஐயோ 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 ஐயோ. பெரியவரே, பெரியவரே, யோ, உன்னால பணம் போன அதிர்ச்சியில செத்து போயிட்டாரியா? இல்ல, என்னால இல்ல, என்னால இல்ல, இல்ல இல்ல, நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல. என்னாச்சுங்க? ஏன் இப்படி கத்துனீங்க? அவரு அவரு அந்த பெரியவரு அவரு என்னங்க பெரியவர்னு யாரு சொல்றீங்க? கனவு ஏதாவது கண்டீங்களா? ஆமா மாலதி, அந்த பெரியவரு பணத்தை ஆட்டோவில் மிஸ் பண்ண பெரியவரு இங்க வந்து செத்து போற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. போலீஸை கூட்டிட்டு வந்து என்ன விசாரிச்சாரு. அப்ப மகேஷ் கடனை தீர்த்து வச்சது அவரு பணம் தானே அவருக்கு தெரிஞ்சது. உடனே பணம் போச்சேன்னு நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு செத்து போயிட்டாரு மாலதி. என்னங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாரும் முடிச்சிட்டு போறாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படி மாலதி அமைதியா இருக்கிறது? அந்த பெரியவர் ஆட்டோல ஏறினதுல இருந்து ஏதோ பரபரப்பா பேசிக்கிட்டே வந்தாரு. அவர் எந்த காரணத்துக்காக அந்த பணத்தை எடுத்துட்டு வந்தாருன்னே தெரியல. அந்த பணத்தை நான் கொண்டு வந்து மகேஷோட பிரச்சனையை தீர்த்துட்டேன் மாலதி. இதை நினைக்கும் போது என்னால நிம்மதியா தூங்க முடியல மாலதி. என்னங்க, இது பாருங்க, அதே நினைச்சு மனசு பாரமாக்கிக்காதீங்க. சீக்கிரமே அவரை பார்த்து அவர் பணத்தை கொடுத்துடலாம், நம்புங்க.
நம்பிக்கை வரல மாலதி. ஒவ்வொரு நிமிஷமும் நான் செஞ்ச திருட்டுத்தனம் எல்லாருக்கும் தெரிஞ்சு அவமானமா போயிடுமோன்னு பயமா இருக்கு மாலதி. அப்படி மட்டும் ஒண்ணு நடந்துச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் மாலதி. சத்தியமா சொல்றேன் மாலதி, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பணத்தை பறி கொடுத்தவரை பார்த்து எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுக்கிற வழியை பாப்போம். அதை விட்டுட்டு உயிரை விடுவேன்னு சொல்லாதீங்க. மொத்த பணத்தையும் கடனை தீக்க கொடுத்தாச்சு. இப்ப எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? இந்த பாருங்க, மறுபடியும் நம்பிக்கை எல்லாமே பேசாதீங்க. நான் அன்னைக்கே சொன்னதுதான், நமக்கு ஆண்டவன் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் அந்த பணத்தை கிடைக்க வச்சு மகேஷோட கடனை அடக்கி வச்சிருக்காரு. அப்படி செஞ்ச ஆண்டவனே அந்த பணத்தை திருப்பி கொடுக்கும் வழியை ஏற்பாடு பண்ணுவாருங்க. நீங்க கொஞ்சம் நம்பிக்கையா இருங்க. இந்த பிரச்சனைக்காக இனிமே இன்னொரு தடவை உயிரை விடுவேன்லாம் பேச மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. பண்ணுங்க, சத்தியம் பண்ணுங்க. இது பாருங்க, கடவுளை நினைச்சிட்டு நிம்மதியா படுங்க. எனக்கு தூக்கம் இல்ல மாலதி, நீ தூங்கு. மாலதி, இந்த பெட்டியில இந்த விசிட்டிங் கார்டு இருந்துச்சு. ஒருவேளை இது அவரோட அட்ரஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இது வேற யாராவது இருந்தா? எப்படியும் அவரோட சம்பந்தப்பட்டவங்களா தானே இருப்பாங்க. அவர்கிட்ட அந்த பெரியவரோட அடையாளத்தை சொல்லி அட்ரஸ் கேட்போம். அவரை பார்த்து என்னங்க பேச போறீங்க? இல்ல மாலதி, நடந்த விஷயத்த சொல்லி எப்படியாச்சும் உங்க பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்றோம்னு சொல்லிடலாம்ல. இல்லைன்னா என் மனசாச்சே என்ன கொன்னுடும் மாலதி. இன்ஸ்பெக்டர், பேஷண்ட் யாரு என்னன்னு தெரியல. அவருக்கு சுயநினைவும் திரும்பல. முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டோம். இனிமே பணம் இல்லாம அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. நீங்க ஜிஹெச்சுக்கு அழைச்சிட்டு போயிடுங்க. ஆக்சிடென்ட் கேஸ்ன்றீங்க, கம்ப்ளைண்ட் எந்த மாதிரி எழுதுறது? உங்க ஹாஸ்பிடல்ல இருந்து கொடுக்குறீங்களா? ஏன் சார் எங்களை வம்புக்கு இழுக்கிறீங்க? நீங்க ஏதாவது பண்ணிக்கங்க சார். ஓகே, கண்ணு முழிக்கிறாரான்னு பாப்போம். இல்லனா யாரும் இல்லைன்னு சொல்லி தூக்கி போட்டுற வேண்டியதுதான். யோ, தள்ளிட்டு போங்கயா, போங்கயா. என்ன பஞ்சாப் கேஸ் இது? கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல நைட் ஒர்க் பார்க்க வேண்டாம், மழை காலமா இருக்குன்னு சொன்னல. அதையும் மீறி ஏன் ஒர்க்கர்ஸ் வேலை பார்த்தாங்க? இப்போ என்னாச்சு பாத்தீங்களா? கீழே தவறி விழுந்து கால் உடைஞ்சு போச்சு, கை உடைஞ்சு போச்சுன்னு இப்போ ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாங்க. நான் நடுராத்திரின்னு கூட பார்க்காம இங்க வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் நீங்க கவனிச்சுக்க மாட்டீங்களா? சாரி சார், இனிமே நான் ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறேன் சார். என்னமோ போங்க. நான் நேர்ல வந்து பணம் கொடுத்ததால பிரச்சனை பெருசாகாம போயிருச்சு. இல்லைன்னா லேபர்ஸ் போராட்டம் அது இதுன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க.